எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஒரு மல்டிமீட்டர், எப்படி நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் டெஸ்டர் வீட்டில் தேவைப்படுதோ அதே மாதிரி மல்டிமீட்டர் நம்மளுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு சால்டரிங் அயன், நெக்ஸ்ட் வயர்ஸ் வித் கிளாத் கிளிப்ஸ், நெக்ஸ்ட்டு ஒன் DC to DC செட்டப் மாடியூல். பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போய் வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த DC to DC செட்டப் மாடியூல். இதுதான் நம்மளோட மெயின் ஹீரோ. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறது. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜாயின் பண்ணிடுங்க. மாடியூல் உள்ள அவுட்புட்ஸ் ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மல்டிமீட்டரில் உள்ள பாசிட்டிவ் DC to DC ஸ்டெப்அப் மாடியூல். இதுனா இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வர வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ வேணாலும் நம்மளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண உடனே 25 வோல்ட்ஸ் காமிக்குது. இதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு தேவையான வோல்ட்ஸ் வந்து 13 போதும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மால் சைஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த போர்டில் உள்ள ரெகுலேட்டர் பாயிண்டில் வச்சு வோல்டேஜை கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக 4.5 வோல்ட் இருக்குது. ஸோ இது வந்து 4.5 வோல்ட் இருக்குது. பேட்ரி ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ சார்ஜ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.